நீக்கப்பட உள்ளதால் சட்ட விதிகளுக்கிணைய நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக உண்மையான ஒத்துழைப்பேன் என்றும் இந்திய நாட்டின் அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பல இந்தியாவினுடைய முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கின்றன. 400 கோடி ரூபாய் நடைப்பயணமாக சென்ற ராகுல் காந்தி அவர்கள் வசூலித்து வந்த 400 கோடி ரூபாயை ஐடி துறை எடுத்துக்கொண்டு விட்டது. இடியை வைத்து ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை புனைந்து மிரட்ட பார்க்கிறார்கள். பல அமைச்சர்களை கைது செய்து இடி சட்டவிரோதமான முறையில் இந்தியா முழுவதும் கைது செய்து